அழுதம்மா நீ கேஸை வாபஸ் வாங்கிடுமா, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் வேணாம்மா, நான் வந்து இங்கேயே நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அம்மாவும் வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கி வச்சாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி போன பொண்ணுக்கு எந்த அம்மாவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு அப்பா கிடையாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க, போனாங்க, எல்லாமே பண்ணினாங்க. எங்கள் அண்ணன் ஆனால் பேசாமல் தான் இருந்தான் என் கூட. எங்கள் அம்மா இந்த மாதிரி எல்லா பாத்திரமும் வாங்கி வச்சாங்க, நகை போடலை. புள்ள பிறந்து எங்கள் அம்மாட்ட சண்டை, நீ போயிட்டு நகை போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வா, எனக்கு வந்து நகை வேணும். ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து ஜாதி பார்ப்பாங்க, நீ வந்து நகை போட்டு வந்தாதான் என் கூட வரணும், நீ வந்து ஒல்லியா இருக்க. இந்த மாதிரி சின்ன 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 காரணம் சொல்லியே என்னைய வந்து ரொம்ப இது பண்ணவும், நான் ஒரு கட்டத்துல நான் சொல்லிட்டேம்மா எனக்கு இவன் வேணாம், நான் உன் கூடயே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு குழந்தை கரெக்டா 1 வயசு முடிஞ்சிச்சு. 1 வயசு முடிஞ்சோடனே எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். எல்லாருமே பேசினாங்க, தெருவில் உள்ளவங்களாம், இந்த போனா வாழாம வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், நான் வந்து எங்க அம்மாட்ட என்னோட பையனை விட்டுட்டு நான் வேலைக்காச்சும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு நான் போயிட்டேன். 3 வயசு வரையுமே பையன் என் கூட தான் இருந்தான், எங்க அம்மாட்ட தான் இருந்தான். அப்பப்போ வந்து நான் பார்ப்பேன். இவர் அடிக்கடி என் பிள்ளைய கூட நான் உனக்கு வேணாம், என்னோட புள்ள மட்டும் உனக்கு வேணுமா,